வணக்கங்களே. சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் அனைவருமே மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான அறிவிப்பு சற்று முன்பு வெளியாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கான சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக தற்போது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் மாறியிருக்கிறது. அனைத்து குடும்பங்களுமே தற்போது இதனை பயன்படுத்தி வருகிறது. அதே போல பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு பிரத்யேகமாக மானிய விலையில் இந்த சிலிண்டரை வழங்கி வருகிறது. மிக குறைந்த விலையில் அவர்களுக்கு இந்த சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசுடைய புள்ளி விவரங்களின்படி இந்த திட்டத்தில் சுமார் 9 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் உள்ளனர் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் கடந்த 2 ஆண்டுகளாக கேஸ் சிலிண்டரின் விலையோ நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. இது மக்களுக்கு பெரும் சுமையாகவே உள்ளது. ஒருபுறம் கேஸ் சிலிண்டரின் விலை அதிகரிப்பு, மறுபுறம் பெட்ரோல் டீசலின் விலை அதிகரிப்பு, இது அனைத்துமே மக்களுக்கு பெரும் சுமையாகவே மாறுகிறது. இதனால் அத்தியாவசிய பிற பொருட்களுடைய விலையும் உயர்கிறது. இந்த நிலையில்தான் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் 14 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் மானியம் குறித்து முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் எல்பிஜி சிலிண்டர்களை வழங்க மத்திய அரசு தற்போது திட்டமிட்டுள்ளது. தற்போது நாட்டில் எல்பிஜி நுகர்வோரின் எண்ணிக்கையானது சுமார் 33 கோடியாக உள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு 200 ரூபாயை குறைத்தது. அதன் பிறகு மேலும் 100 ரூபாய் குறைக்கப்பட்டது. எனவே நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பிரதமரின் உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்ட பயனாளிகளுக்கு 2024-25 நிதியாண்டில் சிலிண்டர்களுக்கான மானியத் தொகை 300 ரூபாயை தொடர்ந்து வழங்க பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு சுமார் 12,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடும் செய்துள்ளது. இந்த மானியமானது ஆண்டுக்கு 12 சிலிண்டர்களுக்கும் பொருந்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது.